சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள். சார், இந்த மாதம் எப்படி இருக்கும்? 4 கிரக சேர்க்கைகள் இருக்குது. பல விஷயத்தை கற்றுக்கொள்ள இந்த ராசி எப்போவுமே தயாராக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் உங்கள் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சம்மந்தப்பட்டது. இந்த ராசிக்கு தான் ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா 7க்குரிய 8 வந்துருச்சு. 7ல் ராகு. திருமணம் பார்த்திங்கன்னா இருக்குது, இல்லை சம்மந்தப்பட்டது எப்படிங்க இருக்கும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி. பிஸ்னஸில் பப்ளிசிட்டி கொடுக்க, பிஸ்னஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய பேத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இந்த மாதிரிலாம் ரொம்ப பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள். சார், இந்த மாதம் எப்படி இருக்கும்? 4 கிரக சேர்க்கைகள் இருக்குது, ஜெயிச்சுருவோமா? எப்படி? ஆல்ரெடி அஷ்டமச்சனி சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிற இந்த ராசிக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய யோகங்கள் என்ன? ஒரு சில விஷயம் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆக மொத்தம் வேலை வாய்ப்புகளை ஒரு யோகம் உண்டு, அதெல்லாம் தெளிவாக பேசுகிறோம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒரு விருத்தி பண்ணுற காலகட்டம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி, நான் பொதுவாகவே குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தால் குடும்பம் தலை தோங்கும்பேன். ஏன்னா சிம்மம்னால சூரியனுங்க. இந்த சூரியன் பார்த்திங்கன்னா மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஒளியை பாய்ச்சி மற்ற கிரகங்கள் வள வைக்கும். அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரன் குடும்பத்தில் கடைசி பையன் இல்லை கடைசி பொண்ணாக இருந்தால் கூட முதலாக நின்று குடும்பத்தை தோளில் தாங்குங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பம் சிறப்பு. இன்றைக்கி தான் பாவம் அஷ்டமச்சனியில் இருக்கேங்கிற. அஷ்டமச்சனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11 குரு பகவான் இருக்கார், அதை பார்ப்போம். நான் கேது தான் பிரச்சனை பண்ணுது, அதையும் கேட்கலாம். முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் 6ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கைகள்ங்க. இந்த 4 கிரக சேர்க்கைகள் ஒரு 15ஆம் வரை, பிப்ரவரி 15 வரைக்கும் இருக்கும், அப்புறம் மாறும். இதுதான் விஷயம். முதல்ல நல்ல விஷயம் என்ன சார்? நிரந்தர வேலை வாய்ப்பை பிடிக்க காலகட்டம். சார், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலையை பிடிச்சிக்கலாம். நிறைய பேத்துக்கு வேலை போனது, தன் தகுதியை விட கீழே வேலை செஞ்சது, சம்பளம் உயராமல் இருந்தது, வேலை போயிடும்னு ஒரு பயத்தோடு இருந்தது. இதை மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா சார், நிரந்தர வேலை, நிரந்தர அம்சம். நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படேட்டிவ் எக்ஸாம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. மாணவர்களுக்கு படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும். ஒரே ஒரு மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு வேலை சம்பளம் குறைவாக இருக்கும். மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அவங்களுக்கு சார் அவங்களுக்கு 50,000 கிடைக்குது, எனக்கு கம்மியாக கிடைக்குது, எனக்கு 35 தான். உங்களுக்கு கிடைக்கிறத ஜாப் நல்லா இருக்கா, சேர்ந்துருங்க. முதல் சம்பளம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சேர்ந்து சில காலம் கழித்து நீங்கள் பண்ணுற அம்சம் சூப்பராக இருக்குங்க. பல விஷயத்தை கற்றுக்கொள்ள இந்த ராசி எப்போவுமே தயாராக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் உங்கள் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், 4க்குரிய ஒரு ஆள் இருக்கார். மெடிசன், மெடிக்கல், அப்போ நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் போவாங்க, அங்கேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ சொல்லிட்டேன். குறிப்பாக ஹெல்த் வைஸ் சார், ஹெல்த் சம்மந்தப்பட்டவங்க கவனிச்சுக்கணுங்க. இப்போ தான் வெப்பம் சம்மந்தப்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்டது, ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஃபுட்டு கண்ட்ரோல் தேவைங்க. என்ன சார் பயப்படுத்துறீங்க? பயம் இல்லை, நல்ல விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லிடுறோம். கேர்லெஸ், கவனமான விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபுட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய பேத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இந்த மாதிரிலாம் ரொம்ப பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு இப்போ பண்ணிக்கலாம். இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எந்த ஹாஸ்பிட்டல், எந்த பேர் உள்ள மருத்துவர் செட் ஆகும், இதெல்லாம் சொல்லலாம். நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேத்துக்கு இந்த இது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த அதோட பெஸ்ட்டு டாக்டரில் உங்கள் வைப்ரேஷன் யார் செட் ஆவா? உலகத்தில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேத்துக்கு நான் ஜோசியம் பார்த்துக்க முடியுமா? அப்போ எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் என்கிட்ட வர முடியும். நான் அவங்க தான் சொல்ல முடியும். அது மாதிரி தான் எனக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டாக்டர் அம்சம் உண்டு. அடுத்த விஷயத்துக்கு போவோம். சார், திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு தான் ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா 7க்குரிய 8 வந்துருச்சு. 7ல் ராகு. திருமணம் பார்த்திங்கன்னா இருக்குது, இல்லைன்னு போயிட்டே அது. ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தை போய் தடை ஏற்பட்டது. பத்திரிக்கை அடிக்கலாமான்னு முடிவுக்கு போய் கொஞ்சம் மாறினது உண்டு. ஏன்னா சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படி இருக்கிறது. சார், முடிவு ஆயிரும் நினச்சோம், இல்லைன்ட்டாங்க, ஒரு அப்செட். இல்லை குறிப்பாக நிறைய பேர் லவ் பண்ணவங்களுக்கு முடிவு வராமல் எடுத்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் காதல் திருமணம் இருக்கா, இந்த லவ் மேரேஜும் முடிவுக்கு வரல. அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பேச்சுவார்த்தைகள் பேசி தடங்கள் ஏற்பட்டது. என்னென்னா இது இப்படியே போகுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக ஒரு பரிகாரம் நிறைய பேர்த்துக்கு சின்ன ஒரு தாலி சம்மந்தப்பட்ட பரிகாரம் கொடுப்பேன். அது ஜாதக ரீதியாக பார்த்தா கிளம்ப வரும். ஏன் அப்படின்னா 7க்குரிய 8 வந்தால்
அது ஒரு சிறு தடங்கள் வர வாய்ப்பு உண்டு. அதை விட உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு கேது பரிகாரம் செய்து விட்டு பண்ணணும். இப்போ ஒன்றை கேள்வி, எங்களுக்கு ராகு கேது தோஷம் இல்லை சார். ராகு கேது தோஷம் சந்திரன் அடிப்பிலையும் எடுக்கலாங்க. இதில் பண்ணால் நிச்சயமாக மாற்றி வரும். ஆனால் 7ஆம் இடத்து குரு பார்வை இருக்குது. ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரவும் அம்சம் உண்டு. அதை கவனமாக வச்சுக்காங்க. ரைட். இப்போ பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படிங்க இருக்கும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி. பிஸ்னஸில் பப்ளிசிட்டி கொடுக்க, பிஸ்னஸை டெவலப் பண்ண, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதில் இப்போ நிறைய பேர் லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, மற்றவங்க பார்ட்னர்ஷிப் மட்டும் வேண்டாம், தனித்து பண்ணுங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் தான் பிரேக் ஆயிரும், தனித்து பண்ணக்கூடியது. ஒரு சிலர் பார்ட்னர் பண்ணணுன்னா பார்ப்போம் இந்த ஜாதக ரீதியாக பார்த்து. இப்போ பிஸ்னஸில் பப்ளிசிட்டி பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு தொழிலை இன்னொரு தொழிலாக விருத்தி பண்ணுறது. இதில் ஒரு சிலருக்குங்க, நான் பிஸ்னஸ் பண்ணேன் செட் ஆகலாம், திருப்பி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டது ஒரு சிலர் உண்டு. ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இது பிஸ்னஸ் ஜாதகம், வேலைக்கு போகிறது. பிஸ்னஸ்னால் இது நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பாருங்கள், வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு ஜாதகத்தை போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. இது மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் உண்டு, அதை பார்ப்போம். இப்போ என்னென்ன தொழில் செட் ஆகும் அதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடுங்க. வேதிக் அஸ்ட்ராலஜி அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி இதை நிறைய பேர் பயன்பெற்றுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. இதில் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், அதோட விஷயங்கள், கிரக சேர்க்கைகள், கோச்சார கிரகம் எப்படி இயங்குது, பிரசனத்தோட விஷயம் என்ன, தசாபுத்தி விஷயங்கள், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதை படித்தா நிச்சயமாக ஜோதிடத்தில் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட முடியுங்கிறது இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் கூகுள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட டீட்டெயில் இருக்குது, அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிஸ்னஸ் சம்மந்தம் நிறைய பேர் தான் இந்த இடத்துல விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேரி ஆன் பண்ணிக்கணும். உங்களுக்கு தொழிலை இன்னும் விருத்தி அடைய நான் சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த அஷ்டம சனிக்கு உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பர். வீட்டில் ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பண்ணாலே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. பழைய துணி, பழையது, ஜெயிச்சிருவீங்க. நான் நிறைய சும்மா உங்கள் தோட்டம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில செடிகளை வைங்க, இல்லை குப்பைகளை, இந்த செடி, புல் இதெல்லாம் வெட்டுற பண்ணுங்கள். இது எதுக்குன்னா இது 8ங்கிறது உடல் உழைப்பு தேவை. இது இல்லைன்னா தான் சோம்பலாயிரும், வேலை போயிடும், பல பிரச்சனைகள் இது மீண்டு வரும். உங்கள் ராசிக்கு 2, 11, 6 வந்தாச்சு சார். சம்பாரித்து கடன் அடைக்க போகிறீங்க, கடன் அடைக்க வழி பிறந்தாச்சு. இன்னொருத்தர் ஒரு சிலர்லாம் லோன் போட்டு வீடு கட்டணும்னு வேறு. இந்த ராசிக்கு 2மே இருக்குது. ஒரு சிலர் கடனை அடைக்கிறேன்னு வந்து நிற்கிறாங்க. சார் சொத்து ஒன்று வாங்கலான்னு வந்திருக்கேன், அமையுது, கட்டலாமா, லோன் கிடைக்குமா, பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணலாமா, அதுவும் கிடைக்கும். இப்போ லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸும் இதே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ மனம் தளராமல் தைரியமாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. வெற்றிக்கனி உங்களை நோக்கி வரும். இந்த ராசி என்ன, இந்த இடத்துல ஜாமீன் கேள்வி செக்லீஃப் போடக்கூடாது. இதே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் ஓகே, ஸ்டூடெண்ட்டு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் ஓகேன்றவேன். ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே கவனம். நிறைய பேருக்கு நான் சமையல் பழகி சொல்லியிருக்கேன். என்னங்க சமையல், ஏன்னா இந்த ராசிக்கு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது 6ஆம் இடம் பாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி, நான் ஒரு பக்கம் இருக்கேன், மனைவி ஒரு பக்கம் இருக்கேன், குழந்தை ஒரு பக்கம் இருக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும், ஒன்றா இருந்தால் சண்டை வருது, இந்த மாதிரி வந்திருக்கு. சின்ன ஒரு சொந்த பந்தங்களை பிரிஞ்சது, கூட்டு பிரிஞ்சதெல்லாம் இருக்குது. அப்போ உணவு, ஃபுட்டு அடிக்கடி வெளியே சாப்பிடாமல் இவங்களே சமைச்சு ஏதோ ஒரு வகையில் செஞ்சால் நிச்சயமாக இந்த ராசி வச்சிடும். ராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். ஒரு முறை சுவாமி மலை அல்லது திருப்பதி சென்று வாருங்கள், வாழ்வில் திருப்பம் ஏற்பட்டுரும். உங்களுக்கு வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.